முருகனை வணங்குறவங்களா நீங்க? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். முருகனை யாராலும் தொட முடியாதோ அதே போல முருக பக்தரையும் யாராலும் தொட முடியாது. அது மாதிரிதான் திருச்செந்தூரில் கோவில் மடப்பள்ளியில் பணியாற்றி வந்த வென்றிமாலை என்ற தீவிர முருக பக்தர் ஒருவர் வயது முதிர்வு காரணமாக வைத்தியங்களை சரியான நேரத்தில் சமைக்க முடியவில்லை. இதனால் அப்போது கோவிலில் இருந்த அர்ச்சகர்கள் கடுமையாக அவரை கண்டித்தார்கள். அதனால் மனமுடைந்த வென்றிமாலை தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்து திருச்செந்தூர் கடலுக்குள் செல்ல ஆரம்பித்தார். அப்போது அங்கு வந்த ஒரு தெய்வீக சிறுவன் ஒருவன் அவரை நில்லுங்கள் என அழைத்து அவரை தடுத்து காரணத்தை கேட்டார். அப்போது வென்றிமாலை நடந்த துயரத்தை கூறினார். அப்போது அந்த சிறுவன், உங்களுக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கிறது, அதை செய்து முடிவதற்குள் உங்கள் உயிரை மாய்த்து கொண்டால் எப்படி எனக் கேட்டார். நீங்கள் இந்த கோவிலில் நீண்டகாலமாக இருக்கிறீர்கள், அதனால் இந்த கோவிலின் தலப்புராணத்தை எழுதுங்கள் என சொல்லிவிட்டு தெய்வக் குழந்தையாக வந்த அந்த முருகன் மறைந்தான். அவரும் அதன்படியே தலப்புராணத்தை கிருஷ்ணா சாஸ்திரி என்பவரின் உதவியோடு எழுதி கோவில் அர்ச்சகர்களிடம் அரங்கேற்றம் செய்ய கொடுத்தபோது அவரை மதிக்கவில்லை. அதனால் மீண்டும் வருத்தத்துடன் அதை கடலில் போட்டுவிட்டு சென்று விட்டாராம். அந்த புத்தகம் ஒரு அறிஞர் கண்ணில் பட்டது. அதிலிருந்த ஆன்மீகத் தன்மையை கண்டு அதிர்ந்த கோவில் அர்ச்சகர்களிடம் காட்டியபோது அதில் வென்றிமாலை பெயர் இருந்தபோது அதை கண்டு அனைவரும் வியந்து போனார்கள். வென்றிமாலையை உரிய மரியாதையுடன் வரவழைத்து உடனே அந்த புத்தகத்தை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். இந்த ஒரு விஷயம் செய்தால் முருகன் உங்களை விட்டு போக மாட்டார். அது மாதிரி உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் முருகன் படம் இல்லை சிலை வைத்திருக்கும் இடத்தில முருகனுக்கு ரொம்ப பிடித்த சஷ்டகோண நட்சத்திரத்தை வரைந்து அதில் சரவணபவ என எழுதி வழிபடுங்கள். கோலம் போடும் அமைப்பு இல்லை என்றால் சுவற்றில் சஷ்டகோண முத்திரையை மஞ்சளில் வரைந்து எல்லா மூலைகளிலும் குங்கும பொட்டு வைத்து ஓம் சரவணபவ என சொல்லி வழிபடுங்கள். அவ்வாறு செய்தால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்குமென்றால் ஓம் முருகா போற்றி என கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.